Welcome students. This video is presented by R. Vijayaraghavan, Mechanical Department from Pattukotai Polytechnic College. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஹீட் பவர் இன்ஜினியரிங். யூனிட் 1ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். நம்ம யூனிட் 1 பொறுத்தவரையிலும் இந்த தெர்மோடைனமிக்ஸ் 5 ப்ராசஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 ப்ராசஸ் வச்சா நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த 5 ப்ராசஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், அதுக்கு இன்னொரு நேம் ஐசோசெரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், அனதர் நேம் ஐசோபேரிக் ப்ராசஸ். தேர்ட் ஒன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், அனதர் நேம் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஃபோர்த் ஒன் ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ் ஆர் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஃபிஃப்த் ஒன் பாலிட்ரோபிக் ப்ராசஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம ஒரு க்ளோஸ்டு வால்யூமில் வெஷலில் கேஸை ஹீட் பண்ணுறோம். ஸோ அந்த கேஸை ஹீட் பண்ணுறதுனால அதோட ப்ரெஷர் ரைஸ் ஆகுது. இதை ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூமில் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதுக்கான பிக்சர் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இதில் க்ளோஸ்டு வெஷலில் கேஸ் இருக்குது, அதை ஹீட் பண்ணுறோம். அதே டயத்தில் இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அண்ட் வால்யூம்க்கான கிராஃப். ஸோ இதில் ப்ரெஷர் நமக்கு ரைஸ் ஆகுது, ஸோ வால்யூமை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால தான் ஒய் ஆக்சிஸில் நமக்கு ப்ரெஷரில் 1 to 2 சேஞ்சஸ் ஆகிருக்கு. வால்யூம் V1 V2 ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூமை மெயின்டைன் பண்ணுறதுனால இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் ஃபஸ்ட் ஒன் W = 0. ஏன் இதில் ஒர்க் 0ன்னா இது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நடக்காது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாதனால ஒர்க் எப்போதுமே 0 தான். செகண்ட் ஒன் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் இது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஸோ MCV T2 - T1 அப்படிங்கிற இதோட ஃபார்முலா. ஸோ இதை டெரைவ் பண்ணி இது நம்ம கொண்டு வந்திருக்கோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q. ஸோ இதோட ஃபார்முலா MCV T2 - T1. இதில் Qவும் டெல்யூவும் சேமாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் லாவை பொறுத்தவரையிலும் Q = W + டெல்யூன்னு தெரியும். இதில் W 0 ஆகிறதுனால Q = டெல்யூ. ஸோ இன்டர்னல் எனர்ஜியும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நமக்கு சேமாக இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ΔH. ஸோ சேஞ்ச் இன் என்தால்ஃபி. சேஞ்ச் இன் என்தால்ஃபியோட ஃபார்முலா MCP T2 - T1. ஸோ இதுவும் நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் என்ட்ரோஃபி. ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோஃபியை பொறுத்தவரைக்கும் இதோட ஃபார்முலா MCV ln T2/T1 ஆர் P2/P1. இதில் வால்யூம் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள ரிலேஷனுக்கு மட்டும் ஃபார்முலாஸ் போட்டிருக்கும். ஸோ சிக்ஸ்த் ஒன்று பார்த்தீங்கன்னா இதோட PVT ரிலேஷனில் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வச்சு மட்டும் இருக்கும். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P1/T1 = P2/T2. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆர் ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ இதில் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இதில் வால்யூம் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் இந்த டயக்ராம் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒரு கேஸை ஹீட் பண்ணுறோம். ஸோ இதோட வால்யூம் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் PV டயக்ராம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ஹரிசான் லைன் இதில் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா இதில் ப்ரெஷர் லைன் நமக்கு ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக நம்ம லைன் வரைகிறப்ப தான் அந்த கான்ஸ்டண்ட்டை மீன் பண்ண முடியும். ஸோ அதனால் இதில் லைன் ஹரிசானில் இருக்குது. இதில் வால்யூம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இதை பொறுத்தவரையிலும் ப்ரெஷர் = கான்ஸ்டன்ட் மென்ஷன் பண்ணுவோம். இதில் P1 = P2 இருக்கும். ஸோ இதில் ஃபார்முலாஸ் பொறுத்தவரையிலும் ஒர்க் டன் இதில் இருக்கும். ஏன்னா வால்யூம் நமக்கு சேஞ்ச் ஆகிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஒர்க் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஒர்க்கை பொறுத்தவரையிலும் அதோட ஃபார்முலா டெரைவ் பண்ணி நம்ம இதில் சால்வ் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா W = mR T2 - T1. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி MCV T2 - T1. நெக்ஸ்ட்டு Q = MCP T2 - T1. ஸோ இதில் நம்ம எல்லாமே கிலோ ஜூலுங்கிற யூனிட் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ΔH MCP T2 - T1. நெக்ஸ்ட் ΔS. ஸோ ΔSங்கிறது சேஞ்ச் இன் என்ட்ரோஃபி. என்ட்ரோஃபி மீன் பண்ணுறப்போ இதில் MCP ln T2/T1 இதில் V2/V1 இருக்கும். இதில் ப்ரெஷர் இருக்காது, ஏன்னா அது கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால நம்ம அது ரேஷியோவில் கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் டெம்பரேச்சரும் வால்யூம் மட்டும் மீனாக இருக்கும். அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா V1/V2 = T1/T2 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் அதை. ஸோ இது வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ஒரு PVT ரிலேஷன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதுக்கான PV அண்ட் TS டயக்ராம் நம்ம பார்க்குறோம். PV டயக்ராமில் கான்ஸ்டன்ட் எதுவுமே இல்லாதனால ஸோ இதில் கர்வ்டு ஷேப்பில் லைன் வருது. TS டயக்ராமில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால இதில் ஹரிசான் லைன் வருது. ஏன்னா டெம்பரேச்சர் இதில் ஒய் ஆக்சிஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் என்ட்ரோஃபி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது, ரைஸ் ஆகுது. அதே டயத்தில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதான் இந்த ப்ராசஸோட இந்த சார்ட்டில் உள்ள மீனிங்.
ஸோ இதில் ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், இதை T is equal to Cன்னு மென்ஷன் பண்ணலாம், இல்லை PV is equal to Cன்னு மென்ஷன் பண்ணலாம். இது பிவிடி ரிலேஷன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்மேட். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா T1 equal T2ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபார்முலா பொறுத்தவரையிலும் இந்த 6 ஃபார்முலா இருக்குது, இது பார்க்குறது தான். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் W is equal to P1 V1 ln of V2 by V1 ஆர் W is equal to MRT1 ln of V2 by V1. இது நமக்கு PV is equal to MRTங்கிற ரிலேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல்யூ ஈக்குவல் டு 0. ஏன் இதில் டெல்யூ 0 ஆகுதுன்னா நமக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாதப்போ கண்டிப்பாக இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் டெல்யூ 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Q is equal to W. ஸோ ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தெரியும், Q is equal to W ப்ளஸ் டெல்யூன்னு. ஸோ இதில் டெல்யூ 0 ஆகிறனால கண்டிப்பாக Q is equal to W தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே Qக்கான ஃபார்முலா Wக்கான ஃபார்முலா எடுத்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் Qக்கும் Wக்கும் சேம் ஃபார்முலா தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் என்தால்ஃபி. ஸோ டெல்ஹெச் 0 தான். ஸோ இன்டர்னல் எனர்ஜி என்தால்ஃபி ரெண்டுமே நமக்கு டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதுனால இன்டர்னல் எனர்ஜியும் 0 ஆகுது, இதில் என்தால்ஃபியும் 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்ட்ரோஃபி. ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோஃபியோட ஃபார்முலா MR ln of V2 by V1 கிடைக்கும், இல்லை P1 by P2ன்னு வரும். ஏன்னா இதில் டெம்பரேச்சர் ரேஷியோ போட்டோம்னா நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் மட்டும் இதான ரிலேஷன் எடுத்திருப்போம். லாஸ்ட் ஒன் பிவிடி ரிலேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா P1 by P2 is equal to V2 by V1. இது நமக்கு பிவிடி ரிலேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபார்முலா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ் ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ஆர் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். இதில் நமக்கு PV அண்ட் TS டயக்ராம் இப்போ பார்க்குறோம். ஸோ PV டயக்ராம்ஸை பொறுத்தவரையிலும் இதில் கவ் ஷேப்பில் வரும். ஸோ இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PV பவர் காமா இஸ் equal to C அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதில் ப்ரெஷர் அண்ட் வால்யூம்க்கான ஷேப் பார்த்துங்க, நல்லா கவுடு ஷேப்பில் வரும், இதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி TS டயக்ராமில் நமக்கு என்ட்ரோஃபி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இது வெர்டிகல் லைனாக வருது. ஸோ ஏன்னா நமக்கு எக்ஸாக்ஸில் என்ட்ரோஃபி எஸ்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் S1 equal to S2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதோட ஃபார்முலாஸ் பார்க்குறோம். ஸோ ஃபார்முலாஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PV பவர் காமா ஈக்குவல் கான்ஸ்டன்ட்ங்கிறது நம்ம அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்தவரையிலும் எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் S1 equal to S2 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா W ஒர்க் டன். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு P1 V1 மைனஸ் P2 V2 டிவைடட் பை காமா மைனஸ் 1. இதில் காமாங்கிறது நமக்கு தெரியும், அடியபேட்டிக் இண்டெக்ஸ். ஸோ இதோட வேல்யூ நமக்கு 1.4ங்கிறது தெரியும். ஸோ அதோட ஃபார்முலா நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கான ஃபார்முலா MCV ஆஃப் T2 மைனஸ் T1. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Q is equal to 0. ஏன் இதில் Q 0 ஆகுது அப்படின்னா என்ட்ரோஃபி கான்ஸ்டன்டாக இருக்கப்போ எப்போதுமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே நடக்காது. ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க, 2 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. ஸோ என்ட்ரோஃபி கான்ஸ்டன்டாக இருக்கப்போ நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக நடக்காது. ஸோ அதனால் இதில் Q equal to 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் என்தால்ஃபி. சேஞ்ச் இன் என்தால்ஃபியோட ஃபார்முலா MCP ஆஃப் T2 மைனஸ் T1. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டெல்எஸ். ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோஃபி, நமக்கு என்ட்ரோஃபி கான்ஸ்டன்டாக இருக்கனால சேஞ்ச் இன் என்ட்ரோஃபி எப்போதுமே 0 தான். ஸோ ஏன்னா நமக்கு என்ட்ரோஃபி சேஞ்ச் ஆகாததுனால தான் இதை கான்ஸ்டன்ட் என்ட்ரோஃபின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ட்ரோஃபி கான்ஸ்டன்டாக இருக்கப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோஃபி 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா இதோட பிவிடி ரிலேஷன். இதில் ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம் எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ அதனால் இது மூணுத்துக்கான ரிலேஷன் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் ஒன் P1 by P2 is equal to V2 by V1 ஹோல் பவர் காமா. ஸோ இதில் காமாங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அடியபேட்டிக் இண்டெக்ஸ், இதோட வேல்யூ 1.4. அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே காமாங்கிறது நமக்கு மென்ஷன் ஆகும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா T2 by T1 is equal to V1 by V2 ஹோல் பவர் காமா மைனஸ் 1. நெக்ஸ்ட் ஒன் T2 by T1 is equal to P2 by P1 ஹோல் பவர் காமா மைனஸ் 1 டிவைட் பை காமா. இது மூணு ஃபார்முலாவுமே நம்ம பிவிடி ரிலேஷன்லேருந்து டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இதை மறந்துடாதீங்க, நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள், டெரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 6 ஃபார்முலாம் எப்போதும் மறந்துடாதீங்க. நம்ம ப்ராப்ளத்தில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளத்துக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதோட சார்ட் டயக்ராமையும் ஃபார்முலாவையும் நல்லா படித்து வச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராசஸ் பாலிட்ரோபிக் ப்ராசஸ். ஸோ பாலிட்ரோபிக் ப்ராசஸை பொறுத்தவரையிலும் இதில் PV அண்ட் TS டயக்ராம் ரெண்டுலேயுமே எதுவுமே கான்ஸ்டன்ட் இல்லாதனால ரெண்டுலேயுமே கவ் ஷேப்பில் நமக்கு லைன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. பாலிட்ரோபிக் ப்ராசஸில் எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது. தட் மீன்ஸ் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், என்ட்ரோஃபி எதுவுமே கான்ஸ்டன்ட் இல்லாதனால தான் இதில் கவ் ஷேப்பில் லைன் வருது. ஸோ இதை PV பவர் N ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதை நல்லா மறந்துடாதீங்க. நம்ம அடியபேட்டிக் பொறுத்தவரைக்கும் PV பவர் காமான்னு மென்ஷன் பண்ணுவோம். இதில் PV பவர் N ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மென்ஷன் பண்ணுவோம். இதுலேயும் 6 ஃபார்முலா இருக்கும். இதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0 கிடையாது,
பட் அடியாபேட்டிக்கில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0 ஆகும். பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அடியாபேட்டிக் மாதிரியே இருக்கும். டெல்லஸ் அங்கே 0 ஆகிடும், பட் ஆனால் இங்கே டெல்லஸ் 0 கிடையாது. பேலன்ஸ் எல்லா ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அங்கே காமாவுக்கு மேலே இங்கே n வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே பாருங்கள், ஃபஸ்ட் ஃபார்முலா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு P1V1 மைனஸ் P2V2 டிவைடட் பை n மைனஸ் 1. அங்கே காமா இருக்கும், இங்கே n இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெல்யூ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி MCV ஆஃப் T2 மைனஸ் T1. அங்கேயும் அடியாபேட்டிக் ப்ராசஸ்லையும் சேம் ஃபார்முலா தான். அங்கே தேர்ட் ஒனில் அடியாபேட்டிக் ப்ராசஸ் பொறுத்தவரை Q இஸ் ஈக்குவல் டு 0, பட் பாலிட்ரோபிக்கில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0 கிடையாது. ஸோ அதனால் அதில் வச்சுங்க. ஸோ அதனால் Qக்கான ஃபார்முலா W இன்ட்டு காமா மைனஸ் n டிவைடட் பை காமா மைனஸ் 1. ஸோ இதில் காமாவும் மென்ஷன் ஆகும், என்னும் மென்ஷன் ஆகும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்தவரைக்கும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டெல்ஹெச் சேஞ்ச் இன் என்தால்பி. இதோட ஃபார்முலா MCP ஆஃப் T2 மைனஸ் T1. அங்கேயும் இதே தான், சேம் ஃபார்முலா தான். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் என்ட்ரோஃபி. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரோஃபி 0 ஆகும், பட் இங்கே இதுக்கான ஃபார்முலா உண்டு. ஸோ டெரைவ் பண்ணியிருப்போம். MR ln ஆஃப் V2 பை V1 ப்ளஸ் MCV ln ஆஃப் T2 பை T1. இதுதான் அதோட ஃபார்முலா. நமக்கு இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிலோஜூல் வரும் யூனிட்டு. நமக்கு எப்போதுமே என்ட்ரோஃபிக்கு மட்டும் யூனிட் கிலோஜூல் பர் கெல்வின், அதையும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ஃபார்முலா. ஸோ அங்கே அடியாபேட்டிக்லேயும் பாலிட்ரோபிக்லேயும் சேம் ஃபார்முலா தான் PVT ரிலேஷன். லாஸ்ட் ஒன் எல்லாமே அதே தான் இருக்கும், பட் அங்கே காமாவுக்கு பதிலாக இங்கே n இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ சேம் ஃபார்முலா தான். அங்கே பார்த்தீங்கன்னாலும் அடியாபேட்டிக்கில் இதே ஃபார்முலாஸ் தான் இருக்கும். அங்கே பவரில் காமா இருக்கும், இங்கே பவரில் n இருக்கும் எல்லாத்துலேயும். P1 பை P2 இஸ் ஈக்குவல் டு P2 பை V1 ஹோல் பவர் n இருக்கும், அங்கே காமா இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது மறந்துடாதீங்க. இந்த 6 ஃபார்முலையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நம்ம இந்த 5 ப்ராசஸையும் மீன் பண்ணி ஒரு கிராஃப் போடுறோம். ஸோ அந்த கிராஃபுக்கான PV சார்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த PV சார்ட் 5 ப்ராசஸையும் எப்படி மென்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் இங்கே பக்கத்தில் எழுதியிருக்கேன், நல்லா கவனிச்சிங்க. PV பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ங்கிறது நமக்கு பாலிட்ரோபிக் ப்ராசஸோட ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதில் எனக்கு பதிலாக நம்ம என்னென்ன வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த 5 ப்ராசஸையும் நம்மளால் மீன் பண்ண முடியுது அப்படின்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஏன்னா PV பவர் n இருக்க இடத்துல இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், V தான் இருக்கையிலே ரொம்ப பெரிய வேல்யூவாக கிடைக்கும். ஸோ பெரிய வேல்யூக்குள்ள பக்கத்தில் உள்ள எந்த ஒரு சின்ன வேல்யூ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 0. ஸோ என்னுக்கு பதிலாக 0ன்னு மேலே உள்ள PV பவர் nங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எனக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், V பவர் 0. எனிதிங் பவர் 0 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன ஆகிடும், V பவர் nங்கிறது 1 ஆகிடும். ஸோ தட் மீன்ஸ் ப்ரெஷர் ஈக்குவல் டு Cன்னு கிடைக்கும், கான்ஸ்டன்ட் கிடைக்கும். தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸை இது மீன் பண்ணும். நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா PV பவர் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். தட் மீன்ஸ் PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ இது நமக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்க்கான ரிலேஷன், மறந்துடாதீங்க. PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்க்கு உள்ளது. இது டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா காமா. ஸோ நமக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே அடியாபேட்டிக் ப்ராசஸில் பார்த்தோம். PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா அது அடியாபேட்டிக். ஸோ எனக்கு பதிலாக காமா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது அடியாபேட்டிக் ஆர் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்க்கான ரிலேஷன் கிடைக்கும். லாஸ்ட் ஒன் என்னங்கிறது நம்ம இந்த 4 வேல்யூவை தவிர்த்து பேலன்ஸ் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதோட ப்ராசஸ் நமக்கு பாலிட்ரோபிக் ப்ராசஸாக கிடைக்கும். ஸோ அதனால தான் PV பவர் n இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ PV பவர் n ஈக்குவல் கான்ஸ்டன்ட்ங்கிறது பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கான உள்ளது. ஸோ இதுக்கான கிராஃபும் நம்ம வரைஞ்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு வெர்டிக்கல் லைன் கிடைக்கிது, அதே கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு ஹரிசாண்டல் லைன் கிடைக்கிது. பேலன்ஸ் எதுவுமே கான்ஸ்டன்ட் இல்லை இந்த ப்ரெஷர் அண்ட் வால்யூமில் அப்படிங்கிறனால பேலன்ஸ் எல்லாமே கர்வ்டு ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இதை மறந்துடாதீங்க.